அனைவருக்கும் வணக்கம். பிவிஆர் டிஜிட்டல் என்னும் இந்த யூடியூப் சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த அரசு பொது சேவை மையங்களின் வழியாக கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இது அரசுக்கும் சாமானிய மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக, இந்த அரசினுடைய சலுகைகளை கொண்டு சேர்க்கும் பாலமாக இந்த அரசு பொது சேவை மையங்கள் செயல்படுகின்றன. இந்தியா முழுமைக்கும் இருக்கிற இதில் ஏராளமான சலுகைகள் இருக்குது. இன்னமும் நம்ம முழுசாக எல்லாரையும் போய் சேரலை, அதுக்கு புரிதல் முழுமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்தை உணர்ந்து நம்ம தொடர்ந்து இதை பேசிக்கு வர்றோம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடிப்படை கணினி அறிவியல். ஸோ இது ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டு, நிறையா எவால்வ் ஆகிக்கு வருது. நம்ம ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கோம். முன்னாடி ஒரு மாதிரி, இப்போ ஒரு மாதிரி இதை கடக்கிறோம். ஸோ இளைய தலைமுறை ரொம்ப எளிமையாக இதை கையாளுறாங்க. இந்த கணினி அறிவியல் பயன்பாடு, இந்த மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன், ஜிபே, ஃபோன்பே, டிஜிட்டல், இந்த மூமெண்ட்லாம். ஆனால் முந்தைய தலைமுறை சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அவங்கள அப்ஸ்கில் பண்ணி நிறையா அந்த கொடுக்கறதுக்காகவும், ப்ளஸ் கிராமப்புறங்களில் இருக்கிற எளிய மாணவர்கள் கணினி அறிவியல், அடிப்படை அறிவியல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு அடிப்படை கணினி அறிவியலை இந்த அரசு பொது சேவை மையங்களில் சேர்க்குறாங்க. ஸோ இது கணினியுடைய பயன்பாடு எல்லா துறைகளிலும், எந்த டொமைனாக இருந்தால் கூட அவருடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ தவிர்க்க முடியாத சக்தி கணினி அறிவியல். ஸோ அந்த அடிப்படை கணினி அறிவியலை சில கோர்சஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 450-500 அதிகபட்சமாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும். சிஎஸ்சி பொது சேவை மையங்களில் பதிவு பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபோனு, இமெயில் ஐடி கொடுத்து பதிவு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, க்ரெடென்ஷியல் அவங்க மெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதிலே ஒரு ஆப்புடைய லிங்க் வந்துடும். அந்த ஆப்பு பேர் பார்த்திங்கன்னா யோகிதா ஆப். அதில் நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு கேட் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ கேடுங்கிறோம்னா 3D பிரிண்டிங், அதை பற்றி டிசைனிங் சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் டேலி, உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ்னாலும் அவங்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த டேலிங்கிறது தான் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி ப்ரமோட் பண்ணுறது, பிராண்டிங் எப்படி பண்ணுறது, அந்த சோசியல் மீடியாவிலலாம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்புறம் என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம தொழில் முனைவோர்களாக மாற்றுறதுக்கான பயிற்சி. ஃபைலிங், நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா நம்ம பிஸ்னஸ், அது மூலம் கற்றுக்கிட்டால் கூட அதை ஒரு தனி பிஸ்னஸாக அவங்களால பண்ண முடியும். ஜிஎஸ்டி, அதுவும் அதே தான். நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அவங்க அந்த அதுக்கான பயிற்சி வகுப்புகள் இருக்குது. அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் முழுக்க கொடுத்துருக்காங்க. வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இப்படி ஒன்றா கொடுத்து, அப்புறம் வெப் டிசைனிங், இது மாதிரி நிறையா கோர்ஸை லிஸ்ட் பண்ணி, இது ஆஃப்லைன் வீடியோ. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கனாலே அந்த ஆப்புக்குள்ளே ஒரு கோர்ஸாக இருக்கும். நம்ம ஒன்றா ப்ளே பண்ணி லெசனாக இருக்கும். அதை பார்த்து முடிச்சுட்டு அதை முழுசாக படித்து கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம சர்டிஃபிகேட் வாங்க முடியும். சில 1 மார்க் கொஸ்டின்ஸும் ஆன்சரும் இருக்குது. இதில் எக்ஸாம் மாதிரி கூட இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஐஐடி வழங்குகிற சர்டிஃபிகேட் கிடைக்கிது. ஸோ இது என்னென்னா, ஜாபுக்காக நம்ம நிறையா அப்ளை பண்ணும்போது இந்த அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்துருந்தோம்னா இது ஆட் அண்ட் அட்வான்டேஜ். கம்ப்யூட்டர் கோர்ஸ் கேட்பாங்க ஒருத்தவங்களும். ஸோ இதை நம்ம அந்த முடிச்சு வச்சுருந்தோம்னா, ஒரு ஜாப் வேலைக்கு போகிறோம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா இது ரொம்ப ஆட் அண்ட் அட்வான்டேஜாக இருக்க போது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுமாதிரி ப்ரைவேட் வேலைக்கு எதுக்கு போனாலுமே இந்த அடிஷ்னல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும், ஜாப் வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அதனால் இது எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும், எல்லோரும் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு இதன் மூலம் கேட்டுக்கிறேன். கூடுதல் தகவல் விளக்கங்களுக்கு நம்ம சேவை மையத்தை வாங்க. நம்மளுடைய சேவை மையத்துடைய தொடர்பு இருக்குது, அதில் பண்ணி பேசுங்க. ஸோ இது நிறையா என்ரோல்மெண்ட் வரும்போது, நிறையா வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சிஸ்டம் போட்டு, மிஷின் போட்டு பண்ணலாம். நம்ம சண்டேஸ் அது மாதிரி கூட நம்ம ஒரு செஷன் வைக்கலாம். ஸோ அந்த ஓவராலாக நான் கணினி அறிவியலில் பன்னாட்டு நிறுவனங்களில் மேலாளராக பணி செஞ்சுருக்கேன் ஒரு 20 வருஷம். அது மாதிரி ஸோ இது மாதிரி அடிப்படை கணினி அறிவியல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம இந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு நம்ம இதை எல்லா விதமான விளக்கங்களையும் ஒரு நாள் கூட ஒரு செஷனாக ரொட்டீனாக நம்ம எடுக்க முடியும். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆர்வமும் இருந்ததுன்னா நம்ம அந்த நிலையை நோக்கி நகருவோம். இது இப்போது இந்த அடிப்படை கணினி அறிவியலுக்கான வெறும் 500 rupees அதிகபட்ச செலவு. அதை நம்ம பண்ணி அந்த கோர்ஸ் முடித்து வச்சுக்கிட்டோம்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது எல்லாருக்குமே தேவை, இது அவசியம் இன்றைக்கி இருக்குது. ஸோ பயன்பெறுங்க, சேவை மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சந்திப்பில்